ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போதுன்னா, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் 12th ஸ்டூடெண்ட்டா, அதாவது 2025ல நீங்கள் 12th எக்ஸாம்ஸ் எழுத போறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், நீங்கள் 2025ல 12th எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா நீங்கள் 12th கேண்டிடேட்ஸ். அது மட்டும் இல்லாமல் 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணும் போது எந்த காலேஜ் சூஸ் பண்ணணும், என்ன கோர்சஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருக்கா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதையும் தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் 12th எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க. ஓகே, வெல் அண்ட் குட். இந்த 12th எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா மெடிக்கலில் எவ்வளோ கட் ஆஃப் வேணும், என்ஜினியரிங்கில் எவ்வளோ கட் ஆஃப் வேணும், அது மட்டும் இல்லாமல் இந்த மெடிக்கல் இன்ஜினியரிங் தாண்டி வேறு எந்த காலேஜஸாக இருக்கா, வேறு என்ன கோர்சஸ் இருக்குது, எனக்கு இந்த மெடிக்கல் இன்ஜினியரிங் பற்றி பிடிக்கல, வேறு பெட்டர் காலேஜ் பெட்டர் கோர்சஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களோட நாலேஜ் என்ன, உங்களோட ஸ்கில் என்ன, உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த ரெப்யூட்டட் காலேஜ், ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பமா? எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் பற்றியும் நீட் எக்ஸாம் பற்றியும். இந்த மாதிரி என்ஜினியரிங் காலேஜில் இல்லைன்னா இந்த மாதிரி மெடிக்கல் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும். இதையும் தாண்டி ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் படிச்சிடறாங்க, படிச்சுட்டு உயர்ந்த நிலைக்கு போகிறாங்க. ஆனால் படிக்கும் போதே நல்ல ரெப்யூட்டட் காலேஜில் நான் படிக்கணும், படிக்கும் போதே நான் ஐஃபையாக படிக்கணும், அது மட்டும் இல்லாமல் நான் வேர்ல்டு லெவலில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸில் படித்து வேர்ல்டு லெவலில் நான் சேலரி பேக்கேஜ் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாணவரா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்ஜினியரிங் மெடிக்கலை தாண்டி வேற என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, இந்த உலகத்திலேயே சிறந்த படிப்பு வேற ஏதாவது இருக்குதா, உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்களோட ஸ்கில் என்ன, உங்களோட நாலேஜ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறது, அந்த காலேஜ் சூஸ் பண்ணால் அந்த கோர்சஸ் சூஸ் பண்ணால் நல்ல ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த நீட் ஜேஇயை தாண்டி வேறு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நாம் இப்போ எழுத முடியுமா, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுனா நம்ம கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்கா? ஸோ அந்த பயம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா நாம் ஒரு ஜூம் மீட் வைக்க போகிறோம். அந்த ஜூம் மீட்டில் உங்களுக்கு இதுக்குண்டான அவேர்னஸ் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த ஜூம் மீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 12th எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க. அந்த 12th எக்ஸாம்ஸில் ஈவன் ஒரு மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணுறாலும் இருந்தாலும் சரி, இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணணுன்னாலும் சரி, அதுக்கு என்ன கெரியர் பாத் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கு. ஏன்னா அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். சரிங்களா? ஒரு நல்ல காலேஜ் நல்ல கோர்சஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மற்ற எல்லா கோர்சஸும் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் எனக்கு இந்த கோர்சஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி நல்ல காலேஜில் போய் ஜாயின் பண்ண முடியும். 2 வருஷம் ஸ்கூலில் முடிச்சிட்டோம், அதையும் தாண்டி நீங்கள் இந்த பர்டிகுலர் காலேஜில் சேர்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் நமக்கு வருமா, நம்மளோட நாலேஜ் என்ன, நம்மளோட ஸ்கில் என்ன, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த காலேஜ் நமக்கு வரும், எந்த கோர்சஸ் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதுக்குண்டான சரியான புரிதலோட நீங்கள் காலேஜில் போய் சேர முடியும். அப்படி தானேங்க? அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த எஜுகேஷனல் கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எஜுகேஷனல் கைடன்ஸ் ப்ரோக்ராம் எப்போ நடக்குது, எப்படி நம்ம அட்டன் பண்ணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பர்டிகுலர் அந்த டேட் அண்ட் டைமில் நீங்கள் ஜூம் லிங்க்கில் வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோம். இப்போ 12th மார்க்கில் நான் கம்மியான மார்க் வாங்கிட்டேன், இல்லை நான் நிறைய மார்க்ஸ் வச்சுருக்கேன், இல்லை மார்க் கம்மியாக இருந்தாலுமே நான் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் நான் எழுதி நல்ல மார்க் வச்சுருக்கேன், அதை வச்சு பேஸ் பண்ணி ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சேர முடியுமா அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் மாணவர்கள் மத்தியில் இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதையும் தாண்டி நீங்கள் இந்த ஜூம் லிங்க்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுவே ஜிபே நம்பர். அந்த ஜிபே நம்பரில் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த ஜூம் லிங்க்கில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள்
₹50 வந்து நீங்க பே பண்ணிட்டு, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில, கண்டிப்பா யாரெல்லாம் ₹50 பே பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு இன்னொரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி, அவங்களுக்கு Thursday மார்னிங் வந்து அந்த லிங்க் வந்து உங்களுக்கு நாங்க சென்ட் பண்ணுவோம். அந்த லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப சஃபிஷியன்ட்டான க்ரூஷியல் டைம்ங்க. கண்டிப்பா நீங்க வந்து எவ்ளோ மார்க்ஸ் 12ல எடுக்கணும், எந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும், என்ன கோர்சஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த Google Meet நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த Google Meetல கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா வாங்க. அது மட்டும் இல்லாம நாம கவுன்சிலிங் செஷன்ஸ் ஒரு ஆளுக்கு பண்றோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ₹300 பே பண்றோம். பட்டு உங்க எல்லாருக்குமே நம்ம பண்றதுனால, ஜஸ்ட் ஆஃபரிங்கா ₹50 மட்டும் தான் நம்ப வாங்கிக்கிறோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ₹50 பே பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படிங்கிற பட்சத்தில, ரெஜிஸ்டர் பண்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் ஓப்பன் பண்ணி, அவங்க வந்து உங்களுக்கு Thursday மார்னிங் வந்து Zoom மீட்டுக்கு உண்டான லிங்க் வந்து சென்ட் பண்ணுவோம். அந்த Zoom மீட்ல உங்களுக்கு பர்ட்டிகுலரா என்னென்ன குவரீஸ் இருக்கோ, அந்த குவரீஸ் எல்லாமே கிளியர் பண்ணி, உங்களுக்கு எந்த காலேஜஸ்ல எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிக் குடுத்து, அதையும் தாண்டி அதில எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியர் கட்டா நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணி, உங்களுக்கு பர்ட்டிகுலரா எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸையும் நம்ம கிரியேட் பண்றதுக்கு தான் அந்த Zoom லிங்க்ல வரோம். ஸோ கண்டிப்பா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ண எல்லா கேண்டிடேட்ஸும் கண்டிப்பா வாங்க. அந்த Zoom மீட்ல நம்ம மீட் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.